ஹாய்ங்க. தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பொன்னாங்கண்ணி கீரை கடையிலும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். கீரை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு ஜீரகம், இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். துவரம்பருப்பு சேர்க்காமலே நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் பருப்பு சேர்க்குறங்காட்டி குக்கரில் வச்சுட்டேங்க. இப்போ நான் 2 கட்டு கீரையை க்ளீன் பண்ணி நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். கீரை நல்லா அந்த ஆவியில் சுருண்டு வெந்து வரணுங்க தண்ணி விட்டு. உப்பை ஆட் பண்ணிடாதீங்க, இப்போவே கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கீரை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பருப்பு கீரை வெந்து வரதுக்காக 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி விசில் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒரு 7லேருந்து 8 விசில் கிட்டே வச்சு எடுத்துருப்பேன். அப்போ தான் பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வரும். இப்போ பொரியலுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிட்றப்ப. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையாவே சேர்த்திக்கோங்க, இந்த பொரியலுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு சில்லி பவுடரோ மல்லித்தூள் ஆட் பண்ண வேண்டாம், குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே போதும். சாப்பாடோட சுடு சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைமு, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கீரை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை வெந்துருச்சுங்க, பருப்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு. எனக்கு மத்தில் கடையிறதுக்கு தெரியாதுங்க, அதனால் ஸ்மாஷரில் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். சூடோடே கடைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உப்பு கடைசியில் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணால் பருப்பு கீரை வேகாது. இப்போ பொரியல் பார்த்துக்கலாம் பாருங்கள். அந்த ஆவியிலே உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மாவு கிழங்கா பார்த்து வாங்குங்க, அந்த தண்ணி கிழங்காட்டம் இருக்கும், அது போட்டிங்கன்னா இந்த பொரியலுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. இப்போ கீரை தாளிக்கிறதுக்கு வந்து இடித்து வச்சுருக்கிற பூண்டு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளித்து கொட்டிட்டு கீரையை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பாருங்கள், நல்லா மசாலாவில் வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியில் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். இது அடியில் வந்து சட்டியோடு பிடிக்க கிளறி எடுங்க, அது டேஸ்ட் உண்மையிலுமே நல்லாயிருக்குங்க. ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் முடிச்சிட்டேன். காலையில் டிஃபனுக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருந்தேன். தேங்காய் சட்னியில் ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிப்பேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டாச்சுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், தயிர், கடைஞ்ச கீரை, சாப்பாடு போட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு மார்னிங் ரொட்டீனில் பார்க்கலாம்.